friends and sisters, welcome to JK Nisha's Mehendi World. இந்த வீடியோவில் நாம ஒரு மெஹந்திக்கும் நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை 20+ டாபிக்ஸ் இன்க்ளூடிங் பிரைட் ஃபேஸ், க்ரூம் ஃபேஸ், அது போக ஒரு நேச்சுரல் கோன் நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றவரை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண விருப்பப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒரு மெஹந்தி கோன் நேச்சுரலாக நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா ஆர் ஸ்பூன் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் 30 மில்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக்கிங், அப்புறம் ஒரு பைப்பிங் பேக், அப்புறமா ஒரு கோன் ஃபில்லிங் பேப்பர்ஸ், கோன் ஃபில்லிங் ஷீட்ஸ் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஹென்னா பவுடர் நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது போக எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு செலோ டேப், அவ்வளோதான். இது இருந்தாலே நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இப்போ ஒரு மெஹந்தி கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதில் நான் ஒரு 35 கிராம் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு நான் 35 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் போடுற மெஹந்தி உங்கள் கையில் நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதில் நான் 35 கிராம் ஆஃப் சுகரும் 100 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் 35 கிராம் ஆஃப் சுகர் எடுத்துட்டேன். இப்போ இதில் 100 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் 35 கிராம் ஆஃப் சுகரில் 100 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் 30 மில்லி யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் இப்போ 30 ml ஆஃப் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் கூடிய குவான்டிட்டி நம்ம மிக்ஸ் பண்ண தான் தெரியும். இவ்வளோ தான் அப்படின்றது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்ரி ஆகிடக்கூடாது. பொட்டேட்டோ மேஷ் பண்ண எப்படி இருக்கும் வேக வச்சு, ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இது நமக்கு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வரவும் வாட்டர் ஆட் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ்லாம் வரதான் செய்யும், அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ண சரியாகிரும். நல்லா இப்படி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா மெஹந்திலையுமே நமக்கு வாட்டர் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா அப்படின்னா அதிகமான அளவு வாட்டருமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு மேஷிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரோம். இந்த மேஷிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும்போது அதாவது இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக, இந்த இது எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது. ஃபுல் இடத்துலையும் நமக்கு வாட்டர் அப்ளை ஆகியிருக்க கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்தளவு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டர் அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எனக்கு நான் மிக்ஸ் பண்ண வரைக்கும் அந்த க்ரீன் கலரில் எனக்கு எந்த இடத்துலையும் ஹென்னா பவுடர் தெரியலை. இப்போ எனக்கு கன்சிஸ்டன்சியுமே பொட்டேட்டோ வேக வச்சு நம்ம மேஷ் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா நசுக்கி விட்டா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ எனக்கு மெஹந்தி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மெஹந்தியை நீங்கள் இப்போ கோனில் ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் 12 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் வரைக்கும் இதை நம்ம இப்படியே நம்ம செட் ஆக விட்டுறணும். இது செட் ஆகுச்சுன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு மேலே ஆரஞ்சு கலரில் வரும். அதை நான் செட் ஆனதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆரஞ்சு கலரில் மேலே நமக்கு அது செட் ஆகிருக்கும் அப்படின்னா செட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, மினிமம் 12 ஹவர்ஸ் டு 24 ஹவர்ஸ் வரை நீங்கள் விடுறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ இதை நம்ம இப்போ மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சிடலாம். இது காயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் கரெக்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக மட்டும் வாட்டரை தெளிச்சிடுங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக, ஏன்னா காயாமல் இருக்கிறதுக்காண்டி.
மேலே மட்டும். இப்போ 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மேலே ப்ரௌனிஷாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண க்ரீன் கலரில் இருக்காது. இப்போ கீழேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கான டிஃப்ரென்ஸ்? கீழே க்ரீன் கலரில் இருக்கும், மேலே ப்ரௌனிஷாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தான் இது கரெக்டாக செட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ கோனில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இதுக்கான கன்சிஸ்டன்சி நம்ம செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கிறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு இது நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கீழே சைடு எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள், எந்த ஒரு லம்ஸும் இல்லை. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டீங்கனாலுமே உங்களுக்கு போடும்போது ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பூனில் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஸ்பூனில், ஸோ நான் பிளெண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். அதிகமான குவான்டிட்டியில் நான் பண்ணும்போது மட்டும்தான் பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபைனல் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஓகேவா? தெரியுதா? ஜஸ்ட் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இல்லை குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்குதுல்ல, இதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம கோனில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நாம் இப்போது 5 inch × 7 inchக்கு ஒரு ஷீட் எடுத்திருக்கோம். ஓகேவா? இதில் எப்படி கோன் மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங். இந்த இடத்துல உங்களுடைய தம் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லென்த் பார்த்துக்கோங்க. இந்த லென்த்தில் நான் என்னுடைய தம் ஃபிங்கர் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த இடத்த நல்லா நான் ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு என்னுடைய கோனை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோனை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோல் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த ஹோல். இதை நம்ம சின்ன சைஸ்க்கு இப்போ நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது அப்படின்னா, நீங்கள் 2 types ஆஃப் பின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று 0.38 பின், இன்னொன்று 0.45 பின். நீங்கள் 0.38 பின் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, போர்ட்ரேட், அதாவது பிரைட் க்ரூம் ஃபேஸ் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்களா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கெலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு பென்சில் மாதிரி ஹேண்டியாக வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றது பார்டர்ஸ், ஃபிங்கர்ஸ், அதுக்கெலாம் நீங்கள் நார்மல் ஏதாச்சும் டிசைன் போடுறீங்கன்னா 0.45 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நான் 0.38 பின், நீங்கள் கடையில் மெஹந்தி பின்ஸ்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாகவே செக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் பின்ஸும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் நார்மல் பின் எப்படி யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஏன்னா நார்மல் பின் யூஸ் பண்ணி நான் சொல்லி தந்தால் தான் இது எப்படி நீங்கள் பின் எடுத்ததுக்கப்புறமும் செக்யூர் பண்ண முடியும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நான் நார்மல் பின் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே இந்த பின்னை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளுக்க ஒரு சிங்கிள் ஷீட் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது ஒரு இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த ஷீட் நீங்கள் கையை விட்டாலே உள்ளே விட்டாலே உங்களுக்கு தெரியும். அது ஜஸ்ட் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ட்விஸ்ட் பண்ணி அப்படியே மேலே இழுங்க. ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டைட் ஆகும். ட்விஸ்ட் பண்ணி அப்படியே இழுக்கும் போது உங்களுக்கு அந்த ஷீட்டும் கோனும் சரி நல்லாவே டைட் ஆகிரும். அது போக உங்களுக்கு டிப்புமே நல்லா டைட் ஆகிரும். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இழுக்கவும் உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ்மே நல்லா பிளெண்ட் ஆகிரும். அதாவது இந்த நீடில் போய் அந்த பேப்பர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேவா? இப்போது இந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மெஹந்தி பின் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம். நம்ம அதுக்கு முன்னால் இதை நம்ம செக்யூர் பண்ணிடுவோம் இந்த டிப்பை. ஓகேவா? அதுக்கு குட்டி சைஸ் செலோ டேப் எடுத்துக்கலாம். அதுக்கு செலோ டேப்பை நம்ம குட்டியாக கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது டிப் தானே. ஸோ குட்டியாக பேஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ குட்டியாக கட் பண்ணி இந்த இடம் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பின்ன ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணலனாலும் ஓகேவா? இந்த டிப்பு உங்களுக்கு நல்லா ரெக்டாங்குலராக இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய செலோ டேப்பை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். இப்படி ரோல் பண்ணும்போது அந்த செலோ டேப் உங்களுடைய கோன் ஷேப்புக்கு அடாப்ட் ஆகி நல்லா பேஸ்ட் ஆகிரும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இது கூட டிப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஷார்ப்பாக வந்திருக்கும். ஏன்னா குட்டி நீடில் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த டிப் நமக்கு இப்போ ஷார்ப்பாக கிடச்சிடுச்சு. இப்போது செகண்ட் இது நீங்கள் செக்யூர் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து எந்த இடத்துல செக்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்களா அந்த இது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த இடம் ஓகே அந்த ஃபினிஷிங் ஷீட் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கோன் ரெடி பண்ணணும். ஸோ நம்மகிட்ட இருக்க ஷீட்ஸில் எத்தனை கோன்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லா கோன்ஸையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம மெஹந்தி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோனில் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் இந்த பைப்பிங் பேக் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்க இந்த பைப்பிங் பேக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைப்பிங் பேக் இன்சர்ட் பண்ணி நல்லா வெளியே கவர் வர மாதிரி எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ இந்த பைப்பிங் பேக்குள்ளே நான் இந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பைப்பிங் பேக்கும் ஸ்டாக்கிங்ஸும் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா வெளியே நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஸோ ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இப்போ மெஹந்தி பேஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெஹந்தி பேஸ்ட்டை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபில் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போட்டிருக்க ரப்பர் பேண்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மேலே போட்டிருக்க இந்த ஸ்டாக்கிங்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கிங்ஸ் கொஞ்சம் நல்லா மேலே வரணும். ஓகேவா? இதை எடுத்து பார்த்துக்கோங்க. மெஹந்தி உங்களுக்கு இன்னும் ஃபில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி மேலே பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா இந்த கவரை ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கிங்ஸ் மேலே இந்த கவரை போட்டுக்கோங்க. பட் இந்த கவருக்குள்ளே இந்த ஸ்டாக்கிங்ஸ் போயிடக்கூடாது. இந்த கவருக்கு மேலே தான் இந்த ஸ்டாக்கிங்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்கிங்ஸ் எனக்கு இந்த கவருக்கு மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்கிங்ஸை சுற்றி எனக்கு இந்த கவர் இருக்குது. இப்போ நான் இதை வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸ்டாக்கிங்ஸ் மேலே இருக்குது, அதுக்கு கீழே தான் எனக்கு கவரோட லென்த் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 ரோல்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி 2 ரோல்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப நிறைய ரோல்ஸ் பண்ணிட வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ரோல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகே, டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டிருக்கோம்ல இதை நம்ம அப்படியே வெளியே எடுக்கணும்.
நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் விட்டுறக்கூடாது. நல்லா ஒரே இதில் இழுங்க, லூஸ் விடாமல் இழுங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்டாக்கிங்ஸை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா டைட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. எந்தளவு டைட் பண்ண முடியுமோ அந்தளவு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி இல்லை நீங்கள் கிளிப்ஸ் ஆர் ரப்பர் பேண்ட் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாக்கிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போது இந்த ஸ்டாக்கிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கிளாத் வழியாக இது ஃபில்டர் ஆகி வருதா, ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி வரும்போது நமக்கு லம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகிரும். பாருங்கள், அந்த லம்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு ஸ்மூத்தான பேஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பைப்பிங் பேக் கிடச்சிருச்சு. இப்போ அதை நம்ம கோனில் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கோன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோனில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பைப்பிங் பேங்க்கு கீழே நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மெஹந்தியை நம்ம கோனுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸோ கோன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இதில் நம்ம இப்போது எப்படி ஃபோல்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மெஹந்தியை ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ இது வரை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எப்படி நம்ம செக்யூர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்திருக்கும். ஓகேவா? இப்போது உங்கள் செலோ டேப் கொஞ்சம் நல்லா பெரிய லென்த்தாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலோ டேப் கொஞ்சம் நல்லா பெரிய லென்த்தாக எடுத்துக்கோங்க. இந்த கோனை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய செலோ டேப்பை பேஸ்ட் பண்ணணும். இந்த இதுக்கு மேலே அப்படியே உங்களுடைய செலோ டேப்பை ரோல் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் செலோ டேப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த இது நீங்கள் ரோல் பண்ணியிருக்கீங்களே இந்த இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இதோட அட்டாச் ஆகணும். ஓகே, இப்படி பண்ணும்போது உங்களுடைய செலோ டேப் இதில் பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா நம்ம சுற்றி தான் பண்ணுறோம். கொஞ்சம் கேப், அதாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஷீட்டில் கொஞ்சம் இருக்கணும், இந்த ஷீட்டுக்கு வெளியே கொஞ்சம் டேப் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்க ஷீட்டோட இந்த செலோ டேப் உங்களுக்கு அட்டாச் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ரெக்டாங்குலராக இருக்குதா, இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ரோல்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு செலோ டேப் போடுங்க. கொஞ்சம் நல்ல லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக்யூர் பண்ணுற செலோ டேப் ஃபர்ஸ்ட்டு இந்த ரோலிங்க்கு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது இந்த ரோலிங் நமக்கு ரிமூவ் ஆகாது. இப்போது நல்லா அந்த மெஹந்தியை உள்ளே இழுத்து விட்டுருங்க. ஓகே, உள்ளே இழுத்து விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங், அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அகெயின் குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபோல்டிங். இப்போ செலோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய டேப்பாக எடுத்து ஃப்ரண்ட் டு பேக் போட்டு ஃபர்ஸ்ட்டு டேப் நீங்கள் செக்யூர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இது நமக்கு இது ரிமூவ் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இந்த ஒரே இதோட நம்ம விட்டுறக்கூடாது. இன்னும் 2 to 3 டேப்ஸ் போடணும். என்னென்ன டைரக்ஷனில் போடுறேன் அப்படின்றத பாருங்கள். வெர்டிக்கலாக ஒன்று பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒன்று ஜஸ்ட் கோனை சுற்றி பேஸ்ட் பண்ணிடுங்க. அகெயின் தேர்ட் டேப் நீங்கள் போடுறது இது ரெண்டுத்துக்கும் மேலே போடணும். ஓகேவா? இப்போது இது ரெண்டும் ரிமூவ் ஆகாத மாதிரி இதுக்கு மேலே ஒரு தேர்ட் டேப் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
ஓகேவா? இந்த மாதிரி 3 டேப் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ ஒரு மெஹந்தி கோன் நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோன் நல்லாவே லீனாக வந்திருக்கும். பென்சில் மாதிரி உங்களுக்கு பிடிச்சி யூஸ் பண்ணால் நல்லா ஹேண்டியாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா கோன்ஸையுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் அடிஷ்னலாக கோன் மேக்கிங் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்று வச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இப்போ இருக்கிற பிரைடல்ஸ் எல்லாருமே கெமிக்கல் கோன்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க, நேச்சுரல் கோன் தான் கேட்குறாங்க. பிகாஸ் எல்லா ஸ்கின்னுக்குமே கெமிக்கல் செட் ஆகிறது கிடையாது. ஸோ நேச்சுரல் கோன்ஸ் தான் எல்லா பிரைட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போத் பேசிக் டு அட்வான்ஸ் இன்க்ளூடிங் கோன் மேக்கிங் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் சொல்லித்தரோம். ஸோ நம்ம கிட்ட ஜாயின் பண்ண விருப்பப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கோன் மேக்கிங் மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்ம கிட்ட ஜாயின் பண்ண விருப்பப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். See you in next video.